ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம ஹாஃப் டேங்க் டெரரியமை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா இது புதுசாக இருக்குது, நீ காமிக்கவே இல்லையே, ரொம்ப நாள் ஆளையும் காணுமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தெரியும். இப்போ என்னடா இது செட் பண்ணுறதை விட்டு போட்டு இப்போ செட் பண்ண வீடியோவை காமிச்சிட்ருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் அதான் சொன்னேனே, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால் என்னால் சரியாக வீடியோவும் எடுக்க முடியல செட் பண்ணும்போது. அதே மாதிரி நம்மக்கிட்ட யாரும் இல்லை, நான் மட்டும்தான் செட் பண்ணேன். இதுக்கு எனக்கு காஸ்ட் வந்து வெறும் 0 தான். இது எல்லாமே இதில் செட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து எனக்கு வீட்டுக்கு வெளியே சும்மா கீழே கடந்த கல் மண் எல்லாமே அதுதாங்க. எதுக்குமே நான் இன்வெஸ்ட் பண்ணல, எதுக்குமே நான் செலவு பண்ணல. நான் அப்படி செலவு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டுக்கும் இந்த பிளான்ட்டும் இதுக்கு மட்டும்தான் நான் செலவு பண்ணியிருப்பேன். அதுவுமே வந்து நான் இது வாங்கும்போது ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடியே நான் இது வாங்கிட்டேன். அதை வந்து நான் கல்ச்சர் பண்ண ஃபுல்லாகவே வந்து இது நான் சின்னதாக வாங்கினது. இப்போ எல்லாமே வந்து வளர்ந்துருச்சு. நான் வேறு பழைய டேங்க்கில் வச்சு வளர்த்துனேன். இது எல்லாமே வளர்ந்துடுச்சு. இது ஏற்கனவே என்கிட்ட இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி 0 காஸ்ட்டு தாங்க ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு தமிழில் இந்த மாதிரி ஹாஃப் டேங்க் டெரரியம் யாருமே எனக்கு தெரிஞ்சு செஞ்சு வீடியோ போட்டதில்லை. எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன பவுலில் இல்லை சின்ன 1 feet டேங்க்கில் இந்த மாதிரி தான் எல்லாருமே போடுவாங்க. ஆனால் இவ்வளோ பெருசாக வந்து யாருமே செஞ்சு நான் எந்த எந்த தமிழ் வீடியோஸ்லையும் நான் பார்த்ததில்லை. ஸோ இதை ஏன் நம்ம செய்யக்கூடாதுன்னு அப்படின்னா நான் ட்ரை பண்ணேன். எனக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு கைஸ். ஸோ இதை பாருங்களேன், இதை நீங்கள் ட்ரிஃப்ட்வுட்னு நினைக்கலாம், ஆனால் இது ட்ரிஃப்ட்வுட்லாம் இல்லைங்க. என் வீட்டு பக்கத்தில் மரம் வெட்டி போட்டிருந்தாங்க. ரொம்ப நாள் ஆகி அது என்னாச்சுன்னா உளுத்து போயிடுச்சு அந்த மரமே. ஸோ அதில் அந்த உளுத்து போன மரத்துலேருந்து நான் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்தேன். இதோ இந்த மரம் எல்லாமே இந்த 2 பீஸுமே இது வேறு மரம். நான் வந்து நடுவில் இல்லை ரெண்டுமே ஒட்டி இருக்கணுங்கிறதுக்காக எம்சில் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மரம் இது எல்லாமே வந்து ஒரு உளுத்து போன மரம் தான். வீட்டுக்கு பின்னாடி வந்து கவர்மெண்ட் வந்து மரத்தெல்லாம் வெட்டி போட்டு ரொம்ப நாளாக வேஸ்ட்டாக கிடந்த மரம். இதையே நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு டேங்காக செட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா இந்த பிளான்ட்ஸு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரோட் சைட்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா? இது நீங்கள் கண்டிப்பாக ரோட் சைடில் பார்த்துருப்பீங்க. இந்த பிளான்ட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஆக்சுவலாக ஏதோ ஒரு கிழங்குன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் தான் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இது வாடுற நிலமையில இருந்துச்சு. இந்த எல்லாமே வந்து பட்டு போயிடுச்சு. இதோ இந்த மாதிரி இருந்துச்சு இலை, பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் இந்த டேங்க்குள்ளே எடுத்து வச்சோன்னே எப்படி தலைஞ்சிருச்சு பாருங்கள். இது ஜஸ்ட் ஒரு 15 டேஸில் வளர்ந்துருக்கும் எல்லாமே. இந்த செடியும் அப்படி தான் ரோட்டில் தான் இருந்துச்சு. ரோட்டில் இருந்தது தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இதுவும் இருக்குது பார்த்தீங்களா? இதுவுமே வந்து நான் ரோட்டில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து க்ரியேட்டிவாக மாற்றலாங்க. அது உங்கள் மைண்ட் செட்டை பொறுத்து தான். இந்த மோட்டர் பாருங்களேன், இது ஆக்சுவலாக ஒரு ஏர் கொடுக்குறதுக்காக வச்சுருக்க மோட்டர். டஸ்ட்லாம் உறிஞ்சிரும். வந்து நான் வந்து சும்மா ஒரு டெக்கரேட்டிவாக இருக்கிறதுக்காக மரத்தில் அடிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இதெல்லாம் பிளாஸ்டிக் தாங்க. இங்கே இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் தான். இது எல்லாமே பிளாஸ்டிக் தான். எனக்கு ஏற்கனவே இருந்த பிளான்ட்ஸ் தான் நான் வந்து தூக்கிட்டு வச்சுருக்கேன். எதுக்கும் சும்மா உள்ள கிடக்கட்டுமேனு. அப்புறம் இந்த ஸ்டோன்ஸுமே வந்து பக்கத்தில் ஒரு கம்பெனிலேருந்து தூக்கிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக இது செராமிக்ஸ்லாம் பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த ஸ்டோன்ஸ் தான் வந்து நான் தூக்கிட்டு வந்துட்டேன். அதுலேருந்து உடஞ்சி போன பாகங்கள்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இதெல்லாம் சும்மா கருங்கல் தாங்க, பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது எல்லாமே கருங்கல் தான்.
இதுவும் சும்மா நீங்கள் உங்கள் வீடு கட்டும் போது இந்த கல்லை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடு கட்டும்போது அஸ்திவாரம் தோணுனீங்கன்னா இந்த கல் கிடைக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கல் கிடைக்கும். அந்த கல்லை தான் நான் வந்து பார்க்குற கொஞ்சம் தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த கல்லை இந்த ஷேப்பை பார்த்தாலே தெரியும். நிறைய ஹைடிங் ஸ்பேஸ்லாம் நிறையா இருக்குது. ஃபிஷ்ஷுக்கு நிறைய ஹைடிங் ஸ்பேஸ் கொடுக்கலாம், இதுலேயும் கொடுக்கலாம். அப்புறம் இந்த கல்லும் அதே மாதிரி தான் இங்கே இருக்குது, தெரியுதுங்களா? இந்த கல் இதுவுமே வந்து அந்த வீடு கட்டும்போது கிடச்ச கல் தான். தோணுனாங்க, அந்த தோணும் போது இந்த கல்லுக்கு அடியிலேருந்து கிடச்சிது. அதெல்லாம் பெருசாலாம் எதுவும் இல்லைங்க. இந்த மணல் பார்த்திங்கன்னா கடல் மண் தான். நான் சும்மா ஒரு பீச்சுக்கு போயிருந்த போது எடுத்துகிட்டு வந்தேன் இந்த மணலை. மற்றபடி இது நீங்கள் இதுக்கு செட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான், சரியா? நான் செட் பண்ண மாதிரியே நீங்கள் செட் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு இதில் நான் வந்து விட்டுருக்கிற ஃபிஷ்ஷஸ்ஸு எதுவுமே இல்லை. நான் வெறும் கப்பி தான், வைல்டு கப்பி தான் விட்டுருக்கேன். பார்த்தீங்களா? வைல்டு கப்பி தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லி வைல்டு கப்பி தாங்க விட்டுருக்கேன். நான் வேறு எந்த ஃபிஷ்ஷுமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லி வைல்டு கப்பி தான் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு லைட்டை பற்றிலாம் பெருசாக சொல்கிறக்கு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னு வைங்களேன், எனக்கு பிளான்டட் டேங்க்கு லைட் வேணும் அப்படின்லாம் சொன்னிங்கன்னு வைங்களேன், 1500 8000 நிறையா இருக்குது. 2000 1500 ஸ்டார்டிங்கில் இருக்குது. நான் அதெல்லாம் வைக்கலைங்க, 2 லைட் ஆட் பண்ணேன். தெரியுதான்னு தெரில, தெரியுதுங்களா? இது வந்து 300க்கு வாங்கினேன், இது வந்து 150க்கு வாங்கினேன். நான் ரெண்டுமே ஜாயிண்ட் அடித்து ப்ளக்கில் சொருகிட்டேன், தெரியுதுங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பட்ஜெட்டில் எல்லாமே அழகாக கொண்டு வந்துடணும், அதுதான் நமக்கு மெயின். நெக்ஸ்ட்டு நம்ம உட்டன் ஸ்டாண்டு. இதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. லைட்டுக்காக எல்லாம் கிளிப்பு மாட்டி லைட் செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நார்மல் ஜஸ்ட் ஒரு லைட் சோர்ஸ் இருந்தாலே போதும். செடி வளர என்ன வேணும்? லைட் வேணும். அந்த லைட் கொடுக்குறதுக்காக தான் இந்த லைட்டு, ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி, இன்னொரு வீடியோவில் நான் இந்த உட்டன் ஸ்டாண்டை பற்றி சொல்கிறேன். இந்த டேங்க் செட் பண்ணி ஒரு 1.5 மந்த்துக்கு மேலேயே இருக்குங்க. இது வரைக்கும் நான் ஒரே ஒரு டைம் தான் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது எதுக்காக சேஞ்ச் பண்ணேன்னா, இது இருக்குது பாருங்கள், இந்த வுட்டுக்காக. இந்த வுட்டு ஏன் இது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, இது வச்சு கண்டிஷன் பண்ணாமல் வச்சுட்டிங்கன்னு வைங்களேன், இந்த தண்ணியை ஃபுல்லாக அப்படிந்து பிளாக் ஆக்கிரும். அதுலேருந்து அப்படியே அந்த கலர்லாம் ரிலீஸ் ஆகி அந்த தண்ணியை ஃபுல்லாமே பிளாக் ஆக்கிரும். அதனால் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதுவும் ஒரு அழகு தான். அது மாதிரியே ஒரு டேங்க் இருக்குது, பிளாக் வாட்டர் அக்வாரியம்னு சொல்லி அதுக்குன்னே ஒரு டேங்க் இருக்குது, ஓகேங்களா? நான் அது இன்னொரு வீடியோவில் போடுறேன். எனக்கு என்ன ஆச்சுன்னா, இது நான் வந்து இந்த வுட்டு எல்லாத்தையுமே வந்து இங்கே பார்த்தீங்களா, நான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன்னு சொன்னேன்ல, மண் பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குன்னு, தெரியுதுங்களா? நான் வந்து கண்டிஷன் பண்ணாமையே வச்சுட்டேன். இந்த வுட்டை ஃபுல்லாமே கண்டிஷன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது வந்து ஒரு 2 வாரம் ஆகும் அது முடியிருக்கு. நான் வந்து அது பண்ணாமலே வச்சனால இதிலேருந்து எல்லா போர்ஸும் ரிலீஸ் ஆகி இந்த தண்ணி ஃபுல்லாமே பிளாக் ஆக்கிடுச்சு. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த தண்ணியை ஃபுல்லாக இறக்கிட்டு திரும்ப ஏற்றினேன். அவ்வளோதாங்க இந்த டேங்க் செட்டப்பு. இதெல்லாம் தான் பார்த்துக்கங்க.